இண்டஸ்ட்ரிக்கு இப்போ தேவை என்னன்னா, பல தடவை நான் சொல்லியிருக்கேன், ஒரு ஒரு வாரிசு துணிவு ரெண்டும் வரும்போது இல்லை டிவைட் ஆகுது கலெக்ஷன். ஒரு படம் தனியாக வந்து நினச்சி வச்சுங்களேன், அதாவது ஜனநாயகம் மட்டும் பொங்கல் வந்ததுன்னா ஜனநாயகம் வில் பி லைக் ரெக்கார்ட் பிரேக்கிங் கலெக்ஷன். அதாவது அவர் கடைசியில் இந்த சினிமா விட்டு போகும்போது அவருக்கான ஒரு கலெக்ஷன் வந்து ரெக்கார்ட் பிரேக்கிங்காக இருக்கும். அதை டிவைட் பண்ணுற மாதிரி இன்னொரு படம் வரும்போது கண்டிப்பாக அது ரெக்கார்ட் பிரேக்கிங்காக இருக்காது. இது தேவையில்லாத ஒரு இதுதானே. ரெண்டு படமும் 2 வாரம் கழிச்சு இந்த படம் வரும்போது எந்த விதத்தில் எந்த பாதிப்பு இருக்க போகிறது கண்டிப்பாக இல்லை. இப்போது பராசக்தி 2 வாரம் கழிச்சு 26 வந்ததுன்னா அதே மாதிரி தான் ஓப்பனிங் இருக்கும். அந்த படத்துக்கும் பெரிய லெவல் ஓப்பனிங் இருக்கும். இது வந்து பொலிட்டிக்கலாக நான் போக விரும்பல. அவருக்கு ஜனநாயகத்துக்கு வந்து எல்லா மக்களும் பார்க்கணும்னு ஆசைப்படும் போது ஒரு 2 வீக்ஸ் அந்த படத்தை பார்த்து செலிப்ரேட் பண்ணிட்டாங்கன்னா 2 வீக்ஸ் கழிச்சு நீங்கள் வரும்போது அது 3rd வீக் என்டர் ஆகிடும். நீங்கள் பாட்டு 26ஆம் தேதி வந்துட்டு நீங்கள் பாட்டு பெரிய சாதனைகளை உங்கள் படமும் பண்ணல. இது எதுக்கு கிளாஷ் பண்ணணுன்றது என்னுடைய பாயிண்ட். ஒரு இண்டஸ்ட்ரியாக 2 கலெக்ஷனுமே இண்டஸ்ட்ரிக்கு நல்லாயிருக்கும். ரெண்டும் ஒன்றா வரும்போது என்னன்னா எல்லாமே அப்படி டிவைட் ஆகும் கலெக்ஷனு. இதுக்கு வந்து இண்டஸ்ட்ரி சாதனையாக எதுவும் பண்ண முடியாது, இண்டஸ்ட்ரி சாதனையாக பராசக்தியும் பண்ண முடியாது. சோலோ வந்தால் தான் ஒரு இண்டஸ்ட்ரி சாதனை பண்ண முடியும்.